மேலே பறந்துட்டு இருந்த வவ்வால் ஒன்று கீழே இருந்த ஒரு காளமாட்டோட கண்ணில் எச்சத்தை போட்டுருச்சு. அந்த காளமாட்டுக்கு இது அந்த வவ்வால் பண்ண வேலை அப்படின்னு தெரியல. அது என்ன நினச்சிக்கிச்சு, பக்கத்தில் இருந்த இன்னொரு காளமாடு தான் ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளமாட்டுக்கிட்ட சண்டைக்கு போகுது. பாவம் சும்மா இருந்த அந்த காளமாட்டுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. இது சண்டைக்கு வரவும் அதுவும் பயங்கரமாக சண்டைக்கு வந்துச்சு. 2 பேரும் பயங்கர சண்டை. ஒரு ஸ்டேஜில் சண்டை பயங்கரமாக முத்தி போய் கட்டி இருந்த கயிறெல்லாம் முறுக்கி பயங்கரமாக காயம் ஆகி ரத்த காயமே ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 சோர்ந்து கீழே விழுந்துருச்சு. ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த வவ்வால் மேலே தொங்கிக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இப்படி ரியல் லைஃப்லேயும் நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம ஒத்துமையாக இருக்கிறது, நம்ம ஃபேமிலி ஒத்துமையாக இருக்கிறது, இல்லை நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் பிடிக்காத யாராவது இது மாதிரி ஏதாவது எச்சத்தை போட்டு விட்டுருவாங்க. எதையாவது போட்டு கொளுத்தி விட்டுருவாங்க 2 பேருக்கும் நடுவில். அதை வெளியில் நின்று ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும், அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது. அங்கேயே அந்த பிரச்சனையை தீர்த்துடணும். சரிங்களா? அவங்கக்கிட்ட அப்பயே அதை பேசி தீர்த்துடணும். அந்த எச்சத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியிலேயே தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகணும். அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடு தான் நாறி போகும். அவங்க கொளுத்தி போட்டதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனால் எரிஞ்சு போகிறது என்னமோ நம்ம வீடாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்பாமல் அங்கேயே அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறமா உள்ளே போனோம்னா நாம் பொழைச்சிக்குவோம். புரியுதுங்களா?